ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த பந்து, உண்டி, சைக்கிளு, பிள்ளைகளுக்கு கிரிக்கெட் விளையாடுற பாலு, பேட்டு எல்லாருமே கொண்டாந்து இவர் கடையாக கொண்டாந்து போடுவார். இப்போ எங்கள்கிட்டையும் சொன்னார், நீங்களும் வாங்கி வில்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நாங்கள் கடை ரிப்பேரிங் கடை, நான் எப்படிப்பா விற்க முடியும் அப்படின்னு சொல்ல, வாங்கி ஒரு வாரத்தில் போடுங்க, எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பணம் தந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் நான் இதெல்லாம் புது பொருள் விற்க முடியாது, என் கடையில் எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு தூசியெல்லாம் இருக்கும், அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாருமே வாங்கி உரத்தை வச்சு விற்றா பாருங்கள், விற்றுல ஒரு வாரம் கழிச்சு தந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது சரின்னு படலை. சோப்பு டப்பா, பந்து, உண்டியல், குழந்தைங்க விளையாடுற நிறைய டாய்லாம் வச்சுருக்காரு. பிளாஸ்டிக் பந்து வச்சுருக்காரு. எங்கள் பக்கத்து கடைக்கார் ஒரு பொருளோட போனால் பூவிலேருந்து, சாமி அலங்காரம்லேருந்து, அகர்பத்தியிலேருந்து, ஃபெவிக்விக்லேருந்து எல்லா பொருளும் வச்சு விற்பார். கிரிக்கெட் விளையாடுற பொருளாம். என் கடையில் எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு தூசி எல்லாம் அப்படி இருக்கும். நான் எங்கே புது பொருள் வச்சு விற்பேன், நீங்களே சொல்லுங்கள். எனக்கும் புது பொருளாக வாங்கி வச்சு விற்கணும் ஆசை. என்ன செய்ய, என்